தான் வாழ்ந்து வளர்ந்து மகிழ்ந்திருந்த வீட்டை மருத்துவமனைக்கு தாரை வார்த்து கொடுத்த ஒரே தலைவன் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். கோபாலபுரம் வீட்டை மருத்துவமனைக்கு தாரை வார்த்து கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு மருத்துவமனையில் போய் இருக்காங்க. நான் ரொம்ப சொல்ல விரும்பலை. வதந்திகளை நம்பாதீர்கள், கோப்புகளில் கையெழுத்து போடுகிறார்கள். இன்னைக்கு வதந்திகளை நம்ப வேண்டாம்னா வதந்தி வராமல் பாதுகாக்க வேண்டியது நீதானே. கோப்புகளில் கையெழுத்து போடுற மாதிரி ஒரு படத்தை எடுத்து டிவியில் பேட்டி கொடுத்துட்டா எதுக்கு வதந்தியை பரப்புகிறேன். ஆனால் நேற்று பூரா பரப்புகிறான். நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன், வந்துருச்சு, அண்ணே பத்திரமா போங்கண்ணே வீட்டுக்கு அப்படிங்கிறேன். ஏற்கனவே என்னை வாட்ஸ்அப்பில் பல தடவை கொண்டுட்டாங்கடா, இனிமேல் நான் பத்திரமா போனா என்ன போகாட்டி என்ன. ஏற்கனவே புதுக்கோட்டை போகிற வழியில் லியோனி ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாருன்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பரப்பி விட்டாங்க. ஊர் முழுதும் விசாரிக்கிறான். அண்ணே செத்துட்டீங்கன்னாங்க, நல்லா இருக்கீங்களாங்கிறான். செத்துட்டா நான் எப்படி ஓன்ட்ட பேசுவேன் அப்படி. தலைவர்கிட்ட போய் சொன்னேன், தலைவரே இப்படி நான் செத்துட்டேன்னு வாட்ஸ்அப்பில் பரப்பிட்டாங்க தலைவரேன்னு. தலைவர் சொன்னார், எனக்கு 3 தடவை இதே மாதிரி பரப்பியிருக்கானுங்க, நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருப்ப, போயிட்டு வான்னார். நான் ஏதோ ஆறுதல் சொல்லுவார்னு பார்த்தா எனக்கு 3 தடவை இதே மாதிரி பரப்பியிருக்காங்கன்றார். அவரையே விட்டு வைக்கிறேன். வாட்ஸ்அப்பில் நீ திராவிட முன்னேற்ற கழகத்தை சாகடிக்கலாம்டா, மக்கள் மன்றத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் பிரிக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு மேயராக இருந்த சைதை துரைசாமிக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. எப்படி இருக்குன்னா வேட்டியும் சட்டையும் கழட்டி போட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ மிகச்சிறந்த மேயர், ஏன் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல. அது ஏன் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மாண்புமிகு தேவண்டார் பொருள் தெளிவு அம்மா அவர்களுக்கு எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்று நன்றாக தெரியும். உனக்கு எப்போ ஆப்பு கொடுக்கணும்னு நல்லா தெரிஞ்சு கரெக்டாக ஆப்பு கொடுத்துட்டாங்க. என்னென்னமோ கற்று எழுதினிய ஏதாவது பிரயோஜனம் வந்துச்சா? இதில் தளபதிக்கிட்ட தோற்று போனவர் இப்போ மேயராக போகிறாராம். அவரை வேட்டி அவுத்து விட்டு வெறும் சிப்பாவோட நிப்பாட்டி ஓட்டு கேட்குறாங்க. தளபதியை எதிர்த்து உன்னையால் சட்டமன்ற தொகுதியிலே ஜெயிக்க முடியல, நீ எப்படியா மேயராக இத்தனை கவுன்சிலை நீ ஜெயிக்க போற? கண்டிப்பாக அவர்களுடைய எண்ணம் தோற்று போய்விடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதில் என்ன சென்டிமெண்ட்டுனா, போன தடவை தளபதியை எதிர்த்து சைதை துரைசாமி தோற்று போனாராம். அதுக்கப்புறம் அவர் மேயரானு ஜெயிச்சாராம். இப்போ இவர் தளபதிகிட்ட தோற்றுருக்காராம், அடுத்து மேயர் ஆயிடுவாராம். சென்டிமெண்ட்டு. டேய், உங்கள் சென்டிமெண்ட்டை உங்கள் உமாவோட நிப்பாட்டிக்கிங்கடா. ஜனங்க மத்தியில் உங்கள் சென்டிமெண்ட்டெல்லாம் எடுபடாது. அது என்னைக்கோ மலையேறி போயிடுச்சு. இன்னைக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜோதிடத்தையும் சென்டிமெண்ட்டையும் வைத்து இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட ஆட்சி இந்த அதிமுகவினுடைய ஆட்சி. சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அண்ணன் உட்கார்ந்துருக்காரு. இன்னைக்கு ஒரு 3 பேரை ஜெயலலிதா அம்மாவோட காதில் சொன்னால் பிரஷர் ஒரு 50 கோடினா. அதில் முதல் பேர் எதுனா ஜான் மைக்கேல் டி குன்கா. 2வது பேர் பர்கூர் இஜி சுகவனம் அம்பா, அவர் தானே நம்மளை தோக்கடிச்சார். 3வது பேர் யார் அப்படின்னு சொன்னால் தளபதி மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா. இன்னொரு பேர் சொன்னால் பிரஷர் 200 கோடினா, அதுதான் பி.கே. சேகர் பாபுன்ற பேரை சொன்னா. அப்பா